ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சு உங்கள் சாய்ஸ் எல்லாம் லாக் பண்ணி இப்போ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு முன்னாடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ 29th ஜூலை, அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் 30th ஜூலை நாளை 5 மணிக்குள்ளேயும் நீங்கள் உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண தவறுனீங்கன்னா உங்களுக்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சேர முடியாது. ஸோ இது சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த கன்ஃபர்மேஷனும் முக்கியம். அதுவும் இந்த ஷெடியூலுக்குள்ளே உங்களுக்கு இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளேயும் நீங்கள் உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிற போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் தெரிவிக்கணும். இதில் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக அக்செப்ட் அண்ட் ஜாயினும் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டும் பார்க்கப்படுது. உங்களுக்கு இந்த 6 ஆப்ஷனும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரவுண்டு 2 மாணவர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் டைம் இருக்குது. உங்களுக்கு 2 நாளைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்க காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ரவுண்டு 2 மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அல்லது அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ரவுண்டு 3ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 143 அந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு கீழே உள்ள கேண்டிடேட்ஸோட அந்த காலேஜஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரவுண்டு 2 காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது ரவுண்டு 3 காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டடீஸ் வைஸ் ஆகட்டும், இன்ஃப்ரா எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரவுண்டு 2ஓட கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு நீங்கள் ரவுண்டு 3க்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த உங்களுக்கு வந்திருக்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்க காலேஜே உங்களுக்கு பெஸ்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் அந்த காலேஜுக்கே போயிட்டு நீங்கள் பணம் கட்டி ஜாயின் பண்ணிடலாம். இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச இதை விட நல்ல ஒரு டாப் காலேஜஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு அதுலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சீட்டும் உங்கள் கையில் இருக்கும். இன்கேஸ் உங்களோட ரேங்கிங்க்கு வேறு ஏதாவது டாப்பில் உள்ள காலேஜஸ், அதாவது நீங்கள் இதுக்கு இந்த காலேஜுக்கு முன்னாடி ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்களே சாய்ஸ் ஃபில்லிங்கில், அந்த காலேஜஸில் ஏதாவது உங்களுக்கு உங்கள் ரேங்கிங்க்கு சூட் ஆச்சுன்னா வேகன்சி சீட் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ உள்ள காலேஜ் உங்கள் கையில் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு அப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து செலக்ட் பண்ணி உங்கள் ரேங்கிங்க்கு வேறு ஏதாவது வேகன்சி சீட் கிடச்சி உங்களுக்கு அந்த காலேஜ் இருந்தது அப்படின்னா அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கிடச்சிருக்கிறது நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கடுத்து என்ன கிடைக்குதோ அதை தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதனால் என்னென்னா உங்களுக்கு என்ன காலேஜ்னு தெரியாது. அதுக்காக நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு பணம் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் உங்களுக்கு இப்போ உள்ள என்ன காலேஜுக்கு இருக்கோ அதற்குரிய ஃபீஸ் பேமெண்ட் உங்களுக்கு போட்டு வந்திருக்கும். அதை நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கட்டிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சீட் வேக்கன்சி ஆகி வர்ற இதை வர்ற சீட் உங்களுக்கு தெரியும். அப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மாதிரி அந்த டேட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் நான் அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டேட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் காலேஜ் சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுன்னு தெரியாதனால நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு உங்களோட ஃபீஸும் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸ் நீங்கள் அதனால் என்னென்னா இன்றைக்கி அல்லது நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு 5 மணிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நீங்கள் லாஸ்ட் மினிட் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாகிறது இருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த டைமில் ஆக்சஸ் பண்ணும்போது நார்மலாகவே அந்த ஆஃப்டர்நூனுக்கு அடுத்தே எப்போவுமே லாஸ்ட் மினிட்டில் சர்வர் உங்களுக்கு பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி ஃபுல் டேயும் எடுத்துக்காங்க. நாளைக்கு நீங்கள் காலையிலே உங்களோட அந்த கன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் உடனே கொடுத்துடலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 31st ஜூலை அந்த 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். யாருக்குன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 31st ஜூலை உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னு ஒன்று காலையில் 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஃபீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் காலேஜிலே டைரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 31st ஜூலை 10 மணிலேருந்து 4th ஆகஸ்ட் 5 மணிக்குள்ளேயும் நீங்கள் இதை சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களோட ஃபீஸும் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்க காலேஜில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க இதுக்கு. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
உங்களுக்கு 31 ஜூலை 10 மணிக்கு முன்னாடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கும் ஒரு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, அதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். நீங்கள் பக்கத்தில் அதில் வந்து உங்களுக்கு கேட்கும் டிஎஃப்சி சென்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ, உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக எது இருக்கோ அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட ஃபீஸும் சர்டிஃபிகேட்ஸும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4th ஆகஸ்ட் 2025 5 மணிக்குள்ளே 2 கேண்டிடேட்ஸும் அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும், ஃபீஸும் கட்டி ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களோட சீட் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்லைட்ஸ்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். ஸோ அந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த டயத்தில் வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ரவுண்டு 2லேயே உங்களுக்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சீட் எடுக்க பாருங்கள். அதுதான் வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான டிசிஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த 2 ஆப்ஷன்ஸும் பார்த்தோம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. நோ சீட் அலாட்டட் வந்திருக்கவங்கெல்லாம் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.